பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு மாத்திரை மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாத்திரையே இதுக்குள்ள நான் போட போறேன். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ். அண்டா காசும் அப்காசும் வளர்ந்துரு சீசேன்னு சொல்லிட்டு அப்படியே இது வளர்ந்துட்டே இந்த ஜூஸ் ஃபுல்லாக இது உறிஞ்சிரும். அப்படியே இந்த ஜூஸ்ல ஊர்ன இந்த மாஸ்க்கை வந்து நான் ஓப்பன் பண்றேன். இதுதான் வந்து மாதுளம்பழம் ஃபேஸ் மாஸ்க். யூவி லைட் ப்ரொடெக்ஷன். நம்ம வந்து நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வெயில்ல போயிட்டு நம்ம ஃபேஸ்ல ரொம்ப டேனா இருக்குல்ல, ஆரஞ்சு ஜூஸ் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இந்த ஃபேஸ்ல வந்து மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி இந்த மங்கெல்லாம் குறைக்கும், ஃபைன் லைன்ஸ் குறைக்கும், ஓப்பன் போர்ஸை குறைக்கும். இந்த மாதுளம் ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின் அவ்வளோ லைட்டன் பண்ணும். பல பலன்னு சீக்ஸ் வேணும்னு கேட்பாங்க நிறைய பெண்கள். பிளம்பியா வேணும், அப்புறம் ஹைட்ரேட்டடா இருக்கணும், ரொம்ப ட்ரையா இல்லாம. இது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை காட்டன்ல எடுத்து இதுக்கு மேல இப்படி வைக்கணும். அப்படியே வச்சு மசாஜ் பண்ணுவனே ஸ்கின் அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் கிருதி. நான் வந்து இது ரெகுலரா பண்ணுவேன். சோ இப்போ வெயில்ல போயிட்டு வரப்ப நம்மளுக்கு இது ரொம்ப வெயில்ல இல்ல, கலரா இருக்கணும், அழகா இருக்கணும், ரிங்கிள்ஸ் தெரியக்கூடாது, ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்கு. இப்போ அதாவது பிரைட்டா நான் இப்போ வந்து இது வச்சிருக்கேன், பப்பாயா போடலாம், என்ன எதுனா ஒரு சார் கேரட் போடலாம், மாதுளம்பழம் போடலாம், கிரேப்ஸ் போடலாம், எனி ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு அதில் வந்து நான் குறிப்பாக ஆரஞ்சு வந்து என்னன்னா நல்ல கலர் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஆரஞ்சு வந்து நம்மள பிரைட்டராக காமிக்கும், ஓப்பன் போர்ஸ் தெரியாது, இந்த மங்கு இந்த கோடு எல்லாம் வராது, கணக்கிட ரிங்கிள்ஸ் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். விட்டமின் சி வந்து நம்மளை இளமையாக வச்சுக்கவும் அந்த ஃபேஸில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கவும் ஹெல்ப் பண்ணும். மாதுளம் பழம் வந்துட்டு அதே மாதிரி தான் நம்மளை வந்துட்டு இன்னும் அந்த ஸ்கின்னை வந்து ரீஜெனுவேட்டிங்காக, ஹைட்ரேட்டடாக, அப்புறம் பிளம்பியா, சாஃப்டா, அப்புறம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து இது பண்ணுறதுக்கு அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு நம்ம ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணாமல் அதனால வந்து டேமேஜஸ் இது பண்ண கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம வந்து ஆன்டி மாதிரியே தெரியறதுக்கு. பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு மாத்திரை மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாத்திரையே இதுக்குள்ள நான் போட போறேன். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ். அண்டா காசும் அப்காசும் வளர்ந்துரு சீசேன்னு சொல்லிட்டு அப்படியே இது வளர்ந்துட்டே இந்த ஜூஸ் ஃபுல்லாக இது உறிஞ்சிரும். அப்படியே இந்த ஜூஸ்ல ஊர்ன இந்த மாஸ்க்கை வந்து நான் ஓப்பன் பண்றேன். இதுதான் வந்து மாதுளம்பழம் ஃபேஸ் மாஸ்க். யூவி லைட் ப்ரொடெக்ஷன். நம்ம வந்து நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வெயில்ல போயிட்டு நம்ம ஃபேஸ்ல ரொம்ப டேனா இருக்குல்ல, ஆரஞ்சு ஜூஸ் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இந்த ஃபேஸ்ல வந்து மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணி இந்த மங்கெல்லாம் குறைக்கும், ஃபைன் லைன்ஸ் குறைக்கும், ஓப்பன் போர்ஸை குறைக்கும். இந்த மாதுளம் ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின் அவ்வளோ லைட்டன் பண்ணும். பல பலன்னு சீக்ஸ் வேணும்னு கேட்பாங்க நிறைய பெண்கள். பிளம்பியா வேணும், அப்புறம் ஹைட்ரேட்டடா இருக்கணும், ரொம்ப ட்ரையா இல்லாம. இது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை காட்டன்ல எடுத்து இதுக்கு மேல இப்படி வைக்கணும். அப்படியே வச்சு மசாஜ் பண்ணுவனே ஸ்கின் அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் கிருதி. நான் வந்து இது ரெகுலரா பண்ணுவேன். சோ இப்போ வெயில்ல போயிட்டு வரப்ப நம்மளுக்கு இது ரொம்ப வெயில்ல இல்ல, கலரா இருக்கணும், அழகா இருக்கணும், ரிங்கிள்ஸ் தெரியக்கூடாது, ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்கு. இப்போ அதாவது பிரைட்டா நான் இப்போ வந்து இது வச்சிருக்கேன், பப்பாயா போடலாம், என்ன எதுனா ஒரு சார் கேரட் போடலாம், மாதுளம்பழம் போடலாம், கிரேப்ஸ் போடலாம், எனி ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு அதில் வந்து நான் குறிப்பாக ஆரஞ்சு வந்து என்னன்னா நல்ல கலர் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஆரஞ்சு வந்து நம்மள பிரைட்டராக காமிக்கும், ஓப்பன் போர்ஸ் தெரியாது, இந்த மங்கு இந்த கோடு எல்லாம் வராது, கணக்கிட ரிங்கிள்ஸ் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். விட்டமின் சி வந்து நம்மளை இளமையாக வச்சுக்கவும் அந்த ஃபேஸில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கவும் ஹெல்ப் பண்ணும். மாதுளம் பழம் வந்துட்டு அதே மாதிரி தான் நம்மளை வந்துட்டு இன்னும் அந்த ஸ்கின்னை வந்து ரீஜெனுவேட்டிங்காக, ஹைட்ரேட்டடாக, அப்புறம் பிளம்பியா, சாஃப்டா, அப்புறம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து இது பண்ணுறதுக்கு அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு நம்ம ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணாமல் அதனால வந்து டேமேஜஸ் இது பண்ண கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம வந்து ஆன்டி மாதிரியே தெரியறதுக்கு. చంపొద్దు నేను